10 lakh ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 10 lakh அப்படின்ற மெஷினை வச்சு நான் ஒன்று பண்றேன்னு சொன்னா ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் ஐ கேன் செல் ஹியர். அதோட சேல்ஸ் தான் இங்க இருக்கும். EAT வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா பேசிக்கலி இதுக்கு அப்புறம் போறது எல்லாமே டிவிடெண்ட் தான். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், ஈக்விட்டி டிவிடெண்ட் அவுட்டரலாம். இப்போ இதுல which number can be taken as in the 3.5 lakhs. இந்த 3.5 lakhsன்றது இங்க வர 3.5 lakhs சார் சேல்ஸே 3.5 lakhs தான் சார் இருக்கும். அந்த நம்பர் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வைக்கலாமா? ஆர் EBIT ல வர 3.5 lakhs வைக்கலாமா? என்ன சார் எல்லா இடத்தும் 3.5 எழுதுன்னு கேட்டா 3.5 இதுல தான் ஒரு நம்பர் தான் இருக்கும். இது 3.5 சொன்னா அதுல இருந்து மைனஸ் ஆகி வரும். இது 3.5 இதுக்கு மேல எல்லாமே பெரிய பெரிய நம்பரா இருக்கும். அது நம்ம பாத்துக்கலாம். நான் புரியுதா என்ன கேட்க வரேன்றது, கேஷ் ஃப்ளோன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோமே, ஒரு மெஷினை வாங்கி அதுல இருந்து ஒரு கேஷ் ஃப்ளோ எடுக்கிறோமே, அந்த கேஷ் ஃப்ளோன்றது அந்த மெஷினை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது வர்ற இன்ஃப்ளோ இருக்குல்ல, கேஷ் இன்ஃப்ளோ, சேல்ஸ் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளோவே அப்படியே எடுக்கணுமா, இல்ல அதுல இருந்து இந்த ரெண்டு காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டு EBIT எடுக்கணுமா, இல்ல EBIT ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு EBIT எடுக்கணுமா, இல்ல EBIT டாக்ஸையும் பே பண்ணிட்டு இந்த EAT எடுக்கணுமா? இது ஓகே, இது யோசிச்சுக்கோங்க. இன்னும் ஆன்சர் சொல்ல நம்ம இப்பதான் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம். பட் இன்ஃப்ளோன்னு பேசுறோம்ல, இன்ஃப்ளோன்றது என்ன அப்படின்றது ஓகே. கேஷ் இன்ஃப்ளோன்னு பேசுறோமே, வாட் இஸ் தட் கேஷ் இன்ஃப்ளோ? ஃபர்ஸ்ட் வந்து இஸ் இட் சேல்ஸ்? அத மாதிரி இஸ் இட் சேல்ஸ்? சேல்ஸ்க்கு யாராவது ஓட்டு போடுறீங்களா? சேல்ஸ் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா வந்து சேல்ஸ்ன்ற காசு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காசை நீங்க இன்கம் பண்ணணும். அப்ப நீங்க இத 3.5 னு சொன்னீங்கன்னா 3.5 வந்து உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் ரெக்கவரி ஆஃப் 10 lakhs தான் இருக்கணும். 3.5 lakhs தான் சேல்ஸ்னா அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் போயிட்டு அப்புறம் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் போய், புரியுதா? அதெல்லாம் போயிடுச்சுன்னா அமௌண்ட் கம்மி ஆயிரும். அப்புறம் எப்படி நீங்க 10 lakhs ரெக்கவரிக்கு அதை யூஸ் பண்ண முடியும்? சோ கண்டிப்பா சேல்ஸ் இல்ல, கண்டிப்பா சேல்ஸ் இல்ல. இஸ் இட் EBIT? நோ. யாராவது EBIT இருக்கீங்களா? EBIT 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சரி. EBITக்கு ஒரு 12 பேர் ஓட்டு இருக்குப்பா. இதுக்கு வந்து 0. இதுக்கு நீங்க யாராவது ஓட்டு போட்டக்கூடாது, நானே வந்து போட்டுறாதீங்க அப்படின்ட்டேன். இதை இப்ப சொன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து கொண்டு வர முடியாது நான். ஓகேவா? சேல்ஸ் வாய்ப்பே இல்லை. பிகாஸ் சேல்ஸ்ன்றது ஒரு காசு இன்ஃப்ளோ. ஆனா அந்த சேல்ஸ் எடுக்கிறதுக்கே வந்து நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்குல்ல. அப்ப நெட்டா தான் பார்க்க முடியும். சரி, EBIT ஒரு 12 ஓட்டு இருக்கு. EBT தான் 3.5 lakhs. எத்தனை பேர்? நோ ஒன். 1. ஓகே, பாவம் பார்த்து பூர்த்திக்க நினைக்கிறேன். ஓகே. EAT கவுண்ட் பண்ண முடியாது, பட் இருக்கு. ஒரு பாதி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கிறதுல ஒரு பாதி பேர் வச்சுக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? 300 இருப்பீங்களா? 300 இருப்பீங்களா? ஐ திங்க் அரௌண்ட் 150 ஆச்சும் இது தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வேற ஏதாவது எனி அதர் ஆன்சர்ஸ்? இது இல்லாம எனி அதர் ஆன்சர்ஸ்? ஃப்ரம் த 3.5 lakhs if you are using back to discount, you are essentially removing interest also. If you want to remove interest from here, first of all this amount should have interest. Kataliya. So if you take EBIT la already interest is removed. Again if you use VAT to discount, interest will be discounted twice. Interest is subtracted first and then discounted again. புரியுதா இல்லையா? இப்போ வாங்க, இதுக்கு வாங்க. EAT இதையும் மைனஸ் பண்ணிட்டான், இதையும் மைனஸ் பண்ணிட்டான். இதுக்கு வாங்க 3.5 lakhs ஏன்னு சொல்லுங்க சார். இதான் சார் ப்ராஃபிட், இதான் சார் கடைசியா இருக்கு எல்லாம். இது ஒரு என்ன நான் சப்போர்ட் பண்ண நீ சொல்றியா? நீயே சொல்லிடுறா. பட் என்ன இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்ன இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் EBIT தான் ஆன்சர் நான் சொல்லவே இல்லை. இன்னும் ஆன்சர் EBIT கிடையாது, உண்மையிலே கிடையாது. EBIT கிடையாது. வெயிட் பண்ணுங்க. அவைலபிள் இருக்கணும். இவன் சொல்ல காட்டணும் பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த 3.5 lakhs வந்து should be available இல்ல. இதை நான் டேட்டா சொல்லலாம், கேஷ் ஃப்ளோனா இதான் எடுக்கலாம். ஆனா நீங்க மறந்துடுவீங்க, திருப்பி போயிட்டே இருக்கும். இது ஒவ்வொன்றும் டிஸ்கஸ் பண்ணா ஏன் இந்த பாயிண்ட் தப்பு, ஏன் இந்த பாயிண்ட் தப்புன்னு தெரிஞ்சாதான் அது எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமும் நீ எடுத்தீங்கன்னா அது உங்க டேலண்ட், அதை பத்தி கவலை இல்லை. இப்ப சொல்லும் போது EBIT ஒருத்தர் சொன்னா, அப்புறம் ஒருத்தர் EBT சொன்னா, EBT சொல்லும் போது ஒரு பாயிண்ட் சொல்லி தப்புன்னு சொன்னாங்க. இப்ப EAT சொல்றாங்கல்ல, இவன் சொல்றதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு அப்புறமா இவன்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அவனை சும்மா உட்கார வச்சுக்கணும், திருப்பி அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கப்புறம் தான் உங்க கன்க்ளூஷன் வரும்.
தயவு செஞ்சு ஹோல்ட் ஆன் டில் த எண்ட். இப்ப சொன்னது என்ன சொன்னா, வாட் எவர் இன் a nutshell என்ன சொன்னா 3.5 lakhs வந்து இந்த சம்ல வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ரீஇன்வெஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பேமெண்ட்டும் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் கையில காசே வரும். அப்ப அந்த காசு தான ரீஇன்வெஸ்ட்மென்ட்க்கு அவைலபிளா இருக்கும். இப்போ EBIT எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு. EBT இருந்தா அப்புறம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு. அப்பனா இந்த இடத்துல வர 3.5 தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது அவனோட பாயிண்ட். கரெக்டான பாயிண்டா இல்லையா? அப்ப பார்த்தா EBTன்றது மட்டும் எலிமினேஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் மட்டும் மைனஸ் பண்ணும்போது என்ன சொல்றேன் நானு, இன்ட்ரெஸ்ட் இங்கேயும் கன்சிடர் பண்ணிட்டு வேக்லயும் கன்சிடர் பண்ணா இன்ட்ரெஸ்ட் டபுள் கவுண்ட். அது புரியுதா இல்லையா? இன்ட்ரெஸ்ட் டபுள் கவுண்ட் ஆகுது. இந்த நம்பர்லவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணோம்? ஆனா நீங்க வேக்க வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணும்போது வேக்குக்குள்ள என்ன இருப்பான், கேடி இருப்பான். கேடி என்னது, I into 1 - t. அப்ப நீங்க வேக்க வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா அதுலவே நீங்க இன்ட்ரெஸ்ட் ரிமூவ் பண்றீங்க. அப்ப ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரிமூவ் பண்ண அமௌண்ட் வைக்க கூடாது. அப்ப EBT மட்டும் தப்புன்னு காட்டியோட தெரியுது. இப்ப இவன் சொல்றதும் ஒரு மாதிரி லாஜிக்கலா காட்டக்க மாதிரி தான் இருக்கு. அப்ப இவன் சொன்னான்ல இதுல என்ன தப்பு இருக்கு, EBIல என்ன தப்பு இருக்கு சார்? வேக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றனால இன்ட்ரெஸ்ட் வைக்கணும்னு சொன்னால அந்த பார்ட் கரெக்ட் தான். ஆனா EBI T இருக்குல்ல, T வந்து வேக்ல கிடையாது. கவனிக்கிறீங்களா இல்லையா? டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவீங்க. அப்ப என்ன சார், இதுவும் கிடையாதா, இதுவும் கிடையாதா, இதுவும் கிடையாதா? எதுவுமே கிடையாது. ஒரு சத்யராஜ் இல்ல, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வர்றது முக்கியம் இல்ல, கடைசி லாஸ்ட் அதுவும் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் இல்ல. அது மாதிரி பாத்தீங்களா இல்லையா? அது எதுவுமே இல்லடா ஷேர் பண்றேன், இன்னைக்கு ரீலா போடுறது. ஓகேவா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயரங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல சார். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க.